பாமக தனிச்சு நின்னாலோ, தாவேகாவோட கூட்டணி அமைச்சாலோ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஓகே. டாக்டர் ராமதாஸ கலைஞர் தனித்து விட்டு அழிக்க நினைக்க போது, புதுச்சேரியில ஒரு சீட்டும், இங்க தமிழ்நாட்டுல ஒரு ரிசர்வ் சீட்டு தான் தர முடியும்னு சொன்னபோது, எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அதிமுக, பாமக கூட்டணிய உருவாக்கி 4 சீட்டு 5 சீட் ஆக்கி 25% அந்த வளர்ச்சிக்கு காரணம் நான். 25% என் பங்கு டாக்டர் ஐயா. புரியுதா? 25% என் பங்குன்னு புரியுதா ஐயாவுக்கு? 4 சீட்டு தான் ஜெயலலிதா தந்திருப்பாங்க. நான் தான் சோசியல் ஃபோர்ஸ்ன்னு 5 ஆட் ஆக்கி விட்டேன். ம். அப்புறம் கலைஞர் திராட்ல விட்டு அழிச்சிருப்பாரு. நாம தான் எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அந்த கூட்டணிய உருவாக்கி குடுத்தேன். பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் 3 போஸ்ட் ஐயா எனக்கு தந்தாரு. ஓகே. கட்சியில 3 போஸ்ட் எனக்கு தந்திருந்தாரு. ஓகே. அந்த நன்றிய நம்ம மறக்காம சொல்லணும். அவரால தான் பாப்புலர் ஆனோம். அப்போ நம்ம என் கடமைய நாம அதுல செய்தேன். செய்தி. அப்ப அந்த அந்த இடத்துக்குள்ள தான் கூட்டணி வந்து பெரிய வெற்றிய பாமகவுக்கு கிடைச்சது. குடுத்தது. அதற்கு பிறகு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாரி ராஜ்யசபா தரல. ஓகே. நீங்க நம்பிக்கை தகுந்த ஆளா இல்ல, இருக்கல. இல்ல.